வெல்கம் டு விர்ச்சுவல் ஹார்ட். இன்றைக்கி நம்ம காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். ஏன்னா காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஸ்க் பார்ட்டிஷன் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டேன். என்னோடய டிஸ்க் பார்த்திங்கன்னா 269 ஜிபி. இதில் வந்து நான் 50 ஜிபி மட்டும் என்னோடய லினக்ஸ்க்காக நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுறேன். 50 × 1024, அதாவது இது எம்பியில் தான் கேட்கும். அதனால் நம்மளுக்கு 50 ஜிபிக்கு எம்பியில் பார்த்திங்கன்னா 51200 அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பிரிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சைஸ் பார்த்திங்கன்னா 269 ஜிபி. இதுலேருந்து நான் ஒரு 50 மட்டும் தனியாக பிரிக்கிறேன். இது நீங்கள் பிரிக்கும் போது நீங்கள் பிரிக்கிறதோட ஒரு 5 ஜிபி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இருக்கிறது எதுவுமே உங்களால் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பிரிக்க போகிறீங்களோ அதோட வேல்யூ மட்டும் கொடுங்க. 51200 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுத்துட்டு நான் சிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு எனக்கு ஒரு 50 ஜிபி அன்அலோகேட்டட்னு வந்துடுச்சு. இப்போ இந்த 50 ஜிபி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு விண்டோஸ் எதுவுமே இன்ஸ்டால் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இன்ஸ்டாலர் பூட் பண்ணியாச்சு. பென்ட்ரைவை பூட் பண்ணிவிட்டு நான் கிராஃபிக்கல்ஸ் இன்ஸ்டால் கொடுக்குறேன். கிராஃபிக்கல்ஸ் இன்ஸ்டால் கொடுத்ததுமே என்னோடய ஓஎஸ் லோட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ லோட் ஆனதுமே பார்த்திங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் இங்கிலீஷ், தமிழ் எந்த லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ்னே வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட நேட்டிவ், அதோட லொக்கேஷன் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்காங்க. பட் அதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களோட கீபோர்ட் லேஅவுட் எது வேணால் செலக்ட் பண்ணிக்காங்க. நான் டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட இது இந்த மாதிரி டிடெக்ட் மவுண்ட்னு வந்து நிற்கணும். உங்கள் பென்ட்ரைவை எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்கேனிங் வரும். சப்போஸ் அப்பயும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து லைவ் அண்ட் இன்ஸ்டால் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்போ இன்ஸ்டாலர் மட்டும் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவ் பூட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆனதுமே நெட்வொர்க்கான கான்ஃபிகரேஷனும் நடக்கும். ஓகே, இது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் சரியாக இதாகிறதுனால நேம் சர்வர் கேட்குது, டிஎன்எஸ் சர்வர் இந்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சில டைம்ஸ் கேட்காது, ஒரு சில டைம்ஸ் கேட்கும். இதெல்லாம் நான் என்னென்ன ஃபில் பண்ணுறனோ அதே ஃபில் பண்ணணும், இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கூட ஃபில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உங்களோட யூசர் நேம் கரெக்டாக போட்டுக்காங்க. ஏன்னா இந்த யூசர் நேம் வச்சு தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். விண்டோஸில் வந்து ஓஎஸ் போட்டோ அதுக்கப்புறமா இது பண்ணுவீங்க. இப்போயே நீங்கள் இதில் வந்து யூசர் நேம் கொடுத்துக்கணும். இது கண்டிப்பாக லோயர் கேஸில் கொடுக்கணும். ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். லினக்ஸ் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால நீங்கள் லோயர் கேஸில் கொடுத்துக்காங்க. ஓகே, உங்கள் பாஸ்வேர்டு இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து லினக்ஸில் வந்து பாஸ்வேர்டு முக்கியம். பாஸ்வேர்டு இல்லாமல் உங்களோட லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. நான் பாஸ்வேர்டே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிச்சிருக்கோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டிடெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கான டைம். நீங்கள் விண்டோஸில் அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் செட்டிங்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு இப்போ நான் சொல்லிடுறேன். இதில் மேனுவல் கொடுத்துக்காங்க. டிஸ்க் பார்ட்டிஷன் மேனுவலில் ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. நீங்கள் மேனுவலே கொடுத்துக்காங்க. அப்போ தான் உங்கள் டேட்டா சேஃபாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் டிஸ்க் பார்ட்டிஷன் விண்டோஸில் பண்ணலை அப்படிங்கிற டைமில் வந்து நீங்கள் எந்த டிஸ்க்கை டெலீட் பண்ண போகிறீங்களோ உங்கள் டேட்டாஸ்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டிஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு டெலீட் த பார்ட்டிஷன் கொடுத்துருங்க. ஓகே, நான் கொடுத்துட்டேன். இன்னொரு ஸ்வாப் அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அது ஸ்வாப்னு இருக்காது, NS15 கூட இருக்கும். இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ்னு வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் விண்டோஸில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ ஸ்பேஸிங் தான் இருக்கும். நீ எத்தனை ஜிபி பிரிச்சிருக்கீங்களோ அவ்வளோ. மேக்ஸிமம் லினக்ஸுக்கு 20 ஜிபி போதும். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு க்ரியேட் நியூ பார்ட்டிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்களே இது எல்லாமே அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷனே கொடுங்க. ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷனு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஆல் ஃபைல்ஸ் அண்ட் ஒன் பார்ட்டிஷன், அதாவது ரெக்கமெண்டட் நியூ யூசர்ஸ், இதில் இன்னும் 2-3 கூட கேட்கலாம் சில டைம்ஸ். எனக்கு இந்த டைம் கேட்கல. நான் ரெக்கமெண்டடே சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனக்கு வந்து டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணிச்சு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் டு இன்ஸ்டால். இப்போ தான் உங்களோட ஃபார்மேட் பண்ணுமான்னு கேட்குது. இதில் நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் எதுவுமே எரேஸ் ஆகாது. எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா தான் உங்களோட டிஸ்க் ஃபார்மேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, என்னோடய பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அது ஒரு பக்கமாக இன்ஸ்டால் ஆகட்டும். நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, என்னோடய சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய மிரர் கேட்குது. நான் இந்த மிரர் வந்து நெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்காங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து டூல்ஸ் எல்லாம் இதில் கேட்குது. நீங்கள் இதில் வந்து மோஸ்ட்லி ஹேக்கிங் டூல்ஸ்லாம் இருக்கும் காலையில். எனக்கு இப்போ வந்து நான் அந்த டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணுன்னு நான் அதெல்லாமே டீசெலக்ட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் நீங்கள் கிராஃபிக்ஸ் மாதிரி G1 KDE பிளாஸ்மா இதெல்லாமே இருக்குது. நான் டிஃபால்ட்டே வச்சுக்கிறேன். நான் டிஃபால்ட்ஸில் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் அது அந்த கேடி இதில் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் லைனில் தான் அந்த காலி லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதுவே நீங்கள் நெட் இன்ஸ்டாலரும் இதே மாதிரி தான். நெட் இன்ஸ்டாலர் 300 MB தான் வரும் பூட்டபிளுக்கு. நீங்கள் அந்த டைமில் இன்ஸ்டால் பண்ணும்போது பேஸ் மட்டும் ஆஃப்லைனில் இன்ஸ்டால் ஆகிடும். மீதி இந்த கிராஃபிக்ஸ் டிஸ்பிளேக்கு GUIக்கெலாம் நீங்கள் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி வரும். அது உங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து உங்களோட OS வந்து ஸ்பீடாகும் இல்லை ஸ்லோவாக கூட இதாகும். ஓகே, என்னோடய சிஸ்டம் நான் செலக்ட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். என்னோடய இன்ஸ்டால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா பூட் லோடர் கேட்கும். பூட் லோடர் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா DualOS இல்லை டுவல் பூட்டு இந்த மாதிரி மல்டி பூட்டுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த
பூட் லோடர் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ப்ளூட் லோடர் தேவையில்லை, நான் லினக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன்னா நோ கொடுத்து கூட இது பண்ணிக்காங்க. இருந்தாலும் இதில் இது மல்டி வாய்ஸ் இல்லை, இருந்தாலும் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இதில் உங்கள் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணிக்காங்க. என்னதில் வந்து நான் ஹார்ட் டிஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இதில் உங்கள் பென்ட்ரைவ் கூட காட்டும். நீங்கள் பென்ட்ரைவில் வாய்ஸ் போட்டிங்கன்னா பென்ட்ரைவ் கூட காட்டும். நான் நெட்ஒர்க்கில் வாய்ஸ் போடுறதுனால எனக்கு அந்த பென்ட்ரைவ் காட்டல. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டெப்ஸ் ஃபினிஷிங் ஆகும். ஃபினிஷ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் கண்டினியூ கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டைமில் தான் யூசர் க்ரியேட் ஆகிறது இதெல்லாமே நடக்கும். ஓகே, இப்போ என்னோடய சிஸ்டம் ரீபூட் ஆகிட்டுருக்கு. ரீபூட் ஆகட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி லினக்ஸ் இல்லை நீங்கள் விண்டோஸ் 7 இல்லை உபுண்டு வேறு எதுவும் வச்சுருந்தீங்கனாலும் இதில் தான் வந்து பூட் லோடரில் காட்டும். நான் காலி லினக்ஸை என்டர் பண்ணுறேன். ஓகே, என்னோட கர்சர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ லினக்ஸ் பார்த்தீங்கன்னா பூட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, என்னோடய லாகின் வந்துருச்சு. இதில் நான் முன்னே ஓஎஸ் போடும்போது என்ன கொடுத்தேன்னா யூசர் அப்படின்னு கொடுத்தேன். நான் அதே யூசருங்கிறது கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன்னா பாஸ் அப்படின்னு கொடுத்தேன். பாஸ்ன்னு கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா என்னோடய காலி லினக்ஸோட டெஸ்க்டாப் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.